நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற அதிர்ச்சி தரும் விஷயத்தை பற்றி தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து செஞ்ச தப்பாக மறைக்கிறதுக்கோசரம், அவர் நல்லவர் போல் நடிக்கிறதுக்கோசரம் வெண்பாவுக்காக நான் காவடி எடுக்கிறதா வேண்டியிருந்தேன். அதனால் இப்போ நான் கோவிலுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பிரச்சனை வர சமயத்தை பார்த்து இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வேறோடைய இடத்துக்கு இடப்பெயர்ச்சி செய்கிறாரு. இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்திக்கிட்ட தீபிகா நம்ம மல்லியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. இப்போ மல்லியை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரே ஒரு எவிடன்ஸ் அந்த குற்றவாளி தான். இந்த குற்றவாளியை வந்து ஆல்ரெடி நம்ம கதிரேசன் கூட நம்ம விஜய் பார்த்துருக்காரு. ஓகே, அப்படின்னா இந்த இடத்துல இவர் தான் நமக்கு இப்போதைக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்காரு. இவரை பிடிச்சா எல்லா உண்மையும் தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஃபோனில் எந்த ஒரு நாட் ரீச்சபிள்னு சொல்லிட்டு வந்துடுது. நிஷாவை போய் பார்த்தா நிஷா இருந்து அப்பா நேற்று தானே கோயிலுக்கு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ரீசன், எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெண்பாக்காக வேண்டுதல் இருந்ததா சொல்லி யாரும் வரக்கூடாது, நான் மட்டும் தான் போகணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு காவடி எடுத்துன்னு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யோ கதிரேசா, சொட்ட மாண்டியா, நீ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்க. நீ மவனை நேரில் மட்டும் கிடைச்சா உன்னை அப்படியே சும்மா பின்னி பெடல் எடுத்துருவான். ஆனால் நேரில் நீ கிடைக்க மாட்டேறது, அதுதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. சே, இப்படியெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை இந்த மாதிரி வந்து நிற்கும்னு சொல்லிட்டு யாரு கண்டா சொல்லுங்க பார்க்கலாம். திடீர்னு இந்த மாதிரி வந்து நின்றுச்சு. இப்போ என்னதானா பண்றது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இருக்கு. நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க ஒரே வார்த்தை தான் சொல்றாங்க. இந்த பார்மல்லி, உன்னை கைது செய்யறது தான் என்னோட நோக்கம். உன்னை கைது செய்யாமல் இருக்கிறது என்னோட நோக்கம் இல்லை. உன்னை கைது செஞ்சாச்சு, உனக்கு என்ன மாதிரி எஃப்ஐஆர் போடலாம், நீ திரும்ப வரவே கூடாது. எந்தாலும் ஒரு கேஸ் போட்டு உன்னை உள்ளே தள்ள போகிறேன். நீ கவலையே போடாத. வாழ்க்கையில் இனிமேல் நீ திரும்ப விஜயும் பார்க்க மாட்டேன், வெண்பாவும் பார்க்க மாட்டேன், இந்த உலகத்தவே பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு சூழலில் உன்னை தள்ளி விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடையும் அகங்காரத்தோடையும் திமுரோடையும் பேசின்னு இருக்காங்க நம்ம கேடுகட்ட தீபிகா. இதனால கடுப்பான நம்ம மல்லி இருந்துன்னு, உங்களோட எண்ணம் எல்லாமே எனக்கு தெரியும், என்னை காப்பாற்றுறதுக்கு என் விஜய் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயானக்கிட்ட எவனானக்கிட்ட எவன் வந்தாலும் சரி அவனையும் தூக்கி ஜெயிலில் போடுவான். பார்த்துக்க, என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீ இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறுக்கு இப்போ தண்டனை அனுபவிக்க போகிறேன். அந்த தவறை செஞ்சுட்டு அதில் நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நீ சந்தோஷமாக சுற்றிட்டு இருப்பேன். அதை பார்த்துக்கிட்டு நாங்கள் ஓரமாக நின்றுட்டு கை தட்டின இருப்பேன்னு நினச்சியா? அது மட்டும் நடக்காது. உனக்கு சரியான நேரம் வரும், சரியான காலம் வரும். காத்திருந்து உனக்கு ஆப்பு வைக்கணும்னு சொல்லிட்டு காத்துனோம். அது மேலே காத்திருந்த மாதிரி உனக்கு வச்சேன் பார்த்தியா ஆப்பு. இதுக்கு மேலே இது என்னோட ஆட்டம். இங்கே நான் என்ன நினைக்கிறேன்னா அது மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் நமக்கே பயமாகவும் இருக்குது, பதட்டமாகவும் இருக்குது. என்னடா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக்கிங்காகவும் இருக்குது. நான் ஏன் திடீர்னு அந்த பக்கம் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் முக்கியமான ஒரு தலைவர் அவர் இருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு திடீர்னு பயமாயிடுச்சு. அதனால் இருக்காரான்னு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா பக்கம் தான் இருக்காரு. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம கதிரேசன் திடீர்னு ஃபோன் ரிங் ஆகுது. உடனே பார்க்கணுமே கதிரேசன் ஃபோன் எடுத்து சொல்லு விஜய் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மல்லியை கைது செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னோட அடியால் தான் மல்லி இதெல்லாம் செய்ய சொன்னான்னு சொல்லிட்டு போலியான ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காப்புல. நீ என்ன பண்ணுவோ ஏது பண்ணுவோன்னு தெரியாது, எனக்கு மல்லி இப்போ வெளியே வரணும். இல்லை கதிரேசன், உன்னோட நிலைமை என்ன ஆகுனே தெரியாது, நீ எங்கெங்கே போன என்னென்ன பண்ண அப்படின்றதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. எல்லா ஆதாரத்தையும் எட்டு வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் நான் கொடுக்க மாட்டேன். இப்போதைக்கு எல்லாமே எனக்கு தேவை. யாரையும் நான் பகச்சிக்க விரும்பலை, உங்களையும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலை, எங்களை நீ கஷ்டப்படுத்த வேணாம். அதனால் உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுன்ற மாதிரி உனக்கு எனக்கு என்ன பண்ண முடியும்னு உனக்கு தோணுதோ அதை பண்ணிவிட்டேன்னா உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இல்லை முடியாது, இப்படி தான் பண்ணுவேன், நான் அப்படி தான் பண்ணுவேன், இது என்னோட இஷ்டம், என்னோட காலம் கபிலா, இது ஏன் காலம் கபிலா, ஏறி ஆடு கபிலா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் உன் இஷ்டத்துக்கு ஏறி ஆடுன்னு நினச்சேன் அவனை தூக்கி துவம்சம் மட்டும் போயினே வந்துடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ விஜய் டவர் கிடைக்கல, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. தீபக் அந்த இடத்துக்கு வர. தீபக் இருந்து எல்லாமே தீபிகாவும் கதிரேசன் சேர்ந்து பண்ண சதி வேலை தான் இது. மல்லியை கைது செய்யறதுக்கோசரம் எப்படியாவது மல்லியை காப்பாற்றணும். மல்லி கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. தீபிகாவோட கேப் மாதிரித்தனம் முள்ள மாதிரித்தனம் எல்லாமே வச்சு ஆதாரத்தை காட்டி ஒரு பக்கம் ஒரேடியாக மல்லியை ஜெயிலில் தள்ள பார்ப்பா. அதனால் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நம்ம காப்பாற்றுறது பெட்ரு. அது மட்டும் இல்லாமல் பழைய கேஸு அந்த கேஸு இந்த கேஸு எல்லா கேஸும் நோண்ட ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்னதான் பண்ணுறது, இதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இதுக்கான வழி இருக்குது. ஆனால் நாம் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அதை பொறுத்து தான் எல்லாமே ஒரு பக்கம் தீர்மானிக்கும். ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒரு பக்கம் இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் அதை செஞ்சு காட்டினா மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம நிலையான ஒரு பொசிஷனில் நிற்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யாமல் ஐயோ இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு நம்ம புலம்புறதுனால ஒன்றும் நடக்க போகிறது இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு தலைவனை காணோம் இருங்க. காலையில் இருந்துச்சு.
வேறு எதுவும் இல்லைங்க, கோழி குஞ்சு தான். கோழி குஞ்சு காலையில் கூட 6 இருந்துச்சு, ஆனால் இப்போ ஒன்று காணோம். எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு தெரியல. ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு மனசு வலிக்கிற வேதனையான விஷயந்தான். என்னங்க பண்ணுறது, நாம் நினைக்கிறது எல்லாமே நிரந்தரமா சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமே நிரந்தரம் இல்லை. அதுக்கு இது ஒரு உதாரணம். காலையில் தான் பார்த்தேன், ஒரு 3 நாளாக அதுக்கு டல்லாக இருந்துச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ரெக்கவர் பண்ணி இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. அந்த ஆக்டிவான கோழி குஞ்சு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கோழி குஞ்சு அந்த இடத்துலே இல்லை. அவங்க அம்மா அதை நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஏதான ஒரு வேலை என்ன விலங்கு நடந்துச்சோ, இது ஒரு பிரச்சனைங்க வாழ்க்கையில். நாமளே ஒரு பக்கம் அடி மேலே அடி வாங்கி ஓரமாக உட்காந்து இருப்போம். நமக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே நம்மளை விட்டு போகும்போது இன்னும் ஒரு பக்கம் என்னடா வாழ்க்கை இது, டே போட வெறுக்க தோணுது ஒரு பக்கம்னு சொல்லிட்டு வெறுப்பாயிருவோம். அது போல் தான் வெறுப்பேற்றுற மாதிரி கடுப்பேற்றுற மாதிரி விஷயம் நடந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஒரு பக்கம் வேதனையாக தான் இருக்குது, எல்லாம் ஒரு பக்கம் பழகி போகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்றுக்கிட்டு போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். மொதல் நம்பருக்கு தருக எங்கே பேசுறது தெரியல.